ஹாய் காய்ஸ், முத்துமணி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம கேஜில் உள்ள அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். இப்போ எந்தெந்த புறா முட்டை விட்ருக்கு, எந்தெந்த புறா குஞ்சு பொறிச்சிருக்குன்னு அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க போய் பார்ப்போம். இப்போ புறாலாம் வெளியே மேய்ச்சலுக்கு போயிருக்கு. இப்போ பாதி புறா தான் இருக்குது. வாங்க, புறாலாம் கூண்டை விட்டு வெளியே மேய்ச்சலுக்கு போயிருக்கு. இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம கூண்டு, பார்த்துக்கோங்க. என்னடா இவன் ஒரே கூண்டாக காமிக்கிறான்னு பார்க்காதீங்க. கூண்டுக்குள்ளே உள்ள புறா எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிடுச்சு. இப்போ நம்மள்ட்ட இந்த புறாமே இப்போ நம்ம கூண்டுக்குள்ளே இல்லை, எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. நாங்கள் ஒவ்வொருத்தவங்களாம் நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வைக்கிறேன். இவங்க தான் நம்ம கூண்டில் இறங்கின ஃபஸ்ட்டு சிக்கு முஸ்கி. இந்த அங்கிட்டு நிற்கிறவங்க தான் சேட்டின்னு, நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின புறா. இங்கே நிற்கிறவங்க இது சாதா ரோமரும் சாதாவும் கலந்த புறா. இங்கிட்டு நிற்கிறவங்க சேட்டினோட ஆண் ஜோடி. அங்கிட்டு நிற்கிறவங்க நம்ம ரோமர் சிக்கோட அப்பா அம்மா. இங்கிட்டு நிற்கிறவங்க நம்ம ஆண் கருணை. அங்கே நிற்கிறவங்க நம்ம கருணையோட ஜோடி சேர்ந்த ஐஃப்ளேயரு. இப்போ இவ்வளோ தான் நம்மள்ட்ட புறா கலெக்ஷன் இருக்குது. அடுத்தாவது நான் வந்து 10th போனோன்னே ஒரு மயில் புறா வாங்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். அது வாங்கலாமா வேணாமான்னு எஸ்ஸா நோவான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி ரோமர் சிக்கு வளர்ந்துருன்னு கொஞ்ச நாளில் அதை நான் ரேஸுக்கு ட்ரைனிங் பண்ண போகிறேன். ரேஸுக்கு பண்ணலாமா இல்லை வேணாமா, நோவா எஸ்ஸான்னு அதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த சிக்கு வந்து அவங்க அப்பா மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அந்த சிக்கு அவங்க அப்பா கலர் தான், அப்பாவும் மயனும் ஒரே கலரில் இருக்கிறாங்க. இப்போ முஸ்கியும் வந்துடுவாங்க, இவங்கள மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க. அவங்க வந்து ஆணாக இருந்தாங்கன்னா திருப்பி எடுத்து இவங்களுக்கே போட்டுருவோம். இவங்க பெண் புறா. நான் கெஸ்ஸிங் தப்பாக பண்ணிட்டேன். இவங்க தான் பெண் புறா, இவங்க தான் ஆண் புறான்னு நான் சொல்லிட்டேன். கெஸ்ஸிங் தப்பாக போச்சு. இவங்க தான் பெண் புறா. இப்போ இங்கே அடையில் இருக்கவங்க ஆண் புறா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஜோடி போட்டு விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அப்பா அம்மா இன்னொரு ரெண்டாவது எக்குக்கு எக் லே பண்ண போகிறாங்க. ரெண்டாவதாக எக் லே பண்ண போகிறாங்க. இப்போ கருணையும் குஞ்சு பொறிச்சிடுவாங்க. அதையும் எடுத்து நான் வீடியோ போடுறேன். இது கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நம்ம யூடியூப் சேனல் வீடியோ போட ஒரு கண்டென்ட்டே இல்லை காய்ஸ். ஒரு கமெண்ட் கூட இல்லை காய்ஸ். போரிங்காக போயிட்டுருக்கு காய்ஸ் யூடியூப் சேனலு. நீங்கள் மனசு வச்சா தான் கமெண்ட் பண்ண முடியும். நிறையா பேர் பார்க்குறீங்க, நிறையா பேர் என்னென்னமோ அனுப்புகிறீங்க. ஆனால் தமிழில் கமெண்ட் பண்ணி அனுப்ப மாட்டேங்கிறீங்க. தமிழில் கமெண்ட் பண்ணி அனுப்புங்க காய்ஸ். புறா ரேஸுக்கு இது புறாவை ட்ரைனிங் போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ரோமர் புறாவை ட்ரைனிங் போடலாமா என்னான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு என்ன ஜோடி வாங்கி போடணும்னு நீங்கள் தமிழில், எல்லாமே இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணாதீங்க காய்ஸ், தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இங்கிலீஷில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது புரிய மாட்டேங்குது காய்ஸ். நான் என் சேனலில் பார்க்குற எல்லோரும் இங்கே வந்து தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அப்போ தான் நான் அதை படித்து உங்களுக்கு தெளிவாக எடுத்து வீடியோ போட முடியும். நம்ம யூடியூப் சேனலில் ஒரு கண்டென்ட் இல்லை காய்ஸ். கண்டென்ட் இருந்தால் தான் காய்ஸ் நம்ம யூடியூப் சேனல் பெரிய யூடியூப் சேனலாக மாற முடியும். இல்லைனா ஒரு சின்ன யூடியூப் சேனலாச்சும் ஆக முடியும் காய்ஸ். நீங்கள் நிறையா பேர் பார்க்குறீங்க, கமெண்ட் தான் போட மாட்டேங்கிறீங்க. லைக் என்னாச்சும் தட்டி விட்டுட்டு போங்க காய்ஸ், ப்ளீஸ் காய்ஸ். பாய் காய்ஸ். நம்ம கருணை குஞ்சு படித்தா உங்களுக்கு கன்ஃபார்ம் வீடியோ எடுத்து போடுறேன். அது மாதிரி ரோமரை ட்ரைனிங் விடலாமா வேணாமான்னு நீங்கள் எஸ்ஸா நோவான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் இது